ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். ஜவ்வரிசியை வச்சு மோமோஸ் தான் பண்ண போகிறோம். யூஸ்வலாக மோமோஸ் பண்ணுறதுக்கு மைதா தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம மைதா யூஸ் பண்ண மாட்டோம். பண்ணாமல் ஜவ்வரிசியை வச்சு பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் ஒரு கப்பு தான் எடுத்துருக்கோம் நம்ம ஜவ்வரிசி. இது மாவு ஜவ்வரிசி, லைலான் ஜவ்வரிசி கிடையாது, மாவு ஜவ்வரிசி. இதை லைட்டாக நம்ம வறுத்துருக்கோம். வறுத்துட்டு இதை நம்ம பவுடர் பண்ண போகிறோம். ஜவ்வரிசியை நல்லா பவுடர் பண்ணி வந்துட்டோம். நல்லா சளிச்சு வச்சுருக்கோம். சளிச்சிட்டு அதோட நம்ம இப்போ என்ன சேர்க்க போகிறோம்னா கார்ன்ஃப்ளவர் மாவு 1 கப்பு சேர்க்க போகிறோம். இப்போ இந்த மாவை பிணையிறதுக்கு நம்ம சுடு தண்ணி ஊற்றி தான் பிணையணும். லைட்டாக உப்பு சேர்த்துட்டு சுடு தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கோம். இப்போ சுடு தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சிக்கோங்க. மோமோஸ்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன வச்சுருக்கோன்னா சேர்க்குறதுக்கு ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணியாச்சு. ஒரு மீடியம் சைஸ் கேரட்டு, 4-5 பீன்ஸு, கேப்சிகம், அடுத்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. இவ்வளோ தான் நம்ம சேர்க்க போகிறோம். நீங்கள் முட்டைக்கோஸ் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் விருப்பப்பட்டிங்கனாலும் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஜவ்வரிசியை வறுத்த பேன்லேயே கொஞ்சமாக பட்டர் சேர்த்து நம்ம இதை சாட்டே பண்ணிக்கலாம். பட்டர் மெல்ட் ஆனதும் ஃபஸ்ட்டு பூண்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா 3ஐயும் மொத்தமாக சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அளவு உப்பு சேர்த்துட்டோம். கொஞ்சமாக நம்ம சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். அளவுக்கு பெப்பர். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவிடுங்க. இப்போ மாவு நம்ம பிணைஞ்சு வச்சுட்டோம். ஸ்டஃபிங்கும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இதை சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கலாம். உருண்டைகளையும் இந்த மாதிரி இதே சைஸ்லேயே ஒரே மாதிரி உருட்டிக்கோங்க. இப்போ இந்த சைஸுக்கு நம்ம தேய்ச்சிட்டோம். கொஞ்சம் மெல்லிசாவே தேய்ச்சிக்கோங்க. நம்ம தேய்க்கிறதுக்குமே கார்ன்ஃப்ளவர் மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கும் மைதா மாவு யூஸ் பண்ணலை. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்படியே அதை சுற்றி அப்படியே ஸ்டஃபிங் உள்ளே வச்சு இந்த மாதிரி நல்லா எல்லா சைடையும் க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா அமுக்கி க்ளோஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா ஒட்டாத மாதிரி இருக்கும். பாருங்கள், இப்போ மோமோஸ்லாம் நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஸ்டீம் பண்ணிக்க போகிறோம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்தில் மோமோஸ் ரெடி ஆயிரும். இப்போ நம்மளோட மோமோஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது நம்ம வச்சு அந்த உள்ளே வச்ச ஸ்டஃபிங் எல்லாம். ஒன்று ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. இப்போ ஒரு மோமோஸ் எடுத்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள். இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். உள்ள ஸ்டஃபிங்லாம் பாருங்கள், உள்ளே இருக்க ஸ்டஃபிங்லாம் பாருங்கள், நல்லா குக் ஆகிருக்கு. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸு. வீட்டில் இருக்கவங்க செஞ்சு கொடுங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.